திமுக ஆட்சியாளர்கள், திமுக எதிர்கட்சி என்ன பண்றாங்க, கொத்து பரோட்டா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் வித்தியாசமாக அதை பேசிவிட்டார்கள். ஆனால் இது இதோட நிறுத்திக் கொள்வது நல்லது. ஏனென்றால் திரும்ப திரும்ப இதே செய்தால் இந்த அரசாங்கத்துக்கு நலமானது கிடையாது. திமுகவும் டிவிகேவும் எப்படிங்க ஒன்னா சேர முடியும்? ஒன்னா சேரணும் சொல்றாரு. திருமாவளவன் அதான் குட்டையை குழப்புவாரு. இவர் திமுக தீவிரவாதி திருமாவளவன். நான் எவ்வளவு அடிபட்டுட்டாரு திமுகல. தாவேகா என்கின்ற கட்சி பிஜேபியோடு கூட இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான், இருக்கதான் செய்யணும். இல்லாவிட்டால் தமிழக மக்களுக்கு அது நல்லதாக இருக்காது. இளையபாரத் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு கரூர்ல. 5 நிமிஷம் நான் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க மக்கள் அப்படின்னு பேசுகிறேன். இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? அதாவது விஜய் கரூர்லையும் சரி, அடுத்தது கரூர்ல ஒரு வித்தியாசமான விஜயா இருந்தார். எப்படின்னா, அந்த காலத்தில் முதல் அவர் மக்களை சந்திக்க மகாநாடு வைத்த நேரத்தில் அவர் போய் என்ன பண்ணார், மக்கள் மத்தியிலே எப்படி சினிமா பாணியிலே பேசுவாரோ அதே மாதிரி சினிமா பாணியிலே அவர் கரூர்லையும் பேசிவிட்டார். ஒரு முதலமைச்சராக அவர் பேசவில்லை, ஒரு இயல்பாக அவர் பேசிட்டார். நான் அதை வரவேற்கிற ஒரு பக்கம். ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு மனிதனாக தன்னுடைய இயல்பு தன்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதை நான் வரவேற்கின்றேன். ஆகவே கொத்து பரோட்டா என்று சொல்லும் பொழுது இவர் செய்த செயலை பார்த்து திமுக ஆட்சியாளர்கள், திமுக எதிர்கட்சி என்ன பண்றாங்க, கொத்து பரோட்டா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் வித்தியாசமாக அதை பேசிவிட்டார்கள். அதாவது பரோட்டாவை சாதாரணமாக சாப்பிட்டா பரோட்டா, அதை கொத்தி சாப்பிட்டா அது வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நான் சொன்ன வார்த்தைகளை வேறு விதமாக கருத்துக்களை கொண்டு வேறு விதமாக இந்த திமுக எதிர்கட்சியினர் பேசிவிட்டார்கள் என்பதை மிக அழகாக தெளிவாக தம்பி விஜய் சொல்லி இருக்கின்றார். அவரை நான் பாராட்டுகின்றேன். அதே மாதிரி 32 பேருக்கு அந்த கரூர்ல சம்பவம் பார்க்க முடியும். இறந்தது 32 பேருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அரசாங்க வேலை என்பது கொடுக்க வேண்டியதுதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இது இதோட நிறுத்திக் கொள்வது நல்லது. ஏனென்றால் திரும்ப திரும்ப இதே செய்தால் இந்த அரசாங்கத்துக்கு நலமானது கிடையாது. ஆனால் இன்னொன்றும் நான் சொல்ல வேண்டும். அதாவது நான் நல்லதும் சொல்லணும், கெட்டதும் சொல்லணும். நான் ஒரு நடுநிலையாளராக சொல்லணும்னு நினைச்சா அரசாங்க வேலையை கொடுத்தது தவறு. ஏனென்றால் எத்தனையோ பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு படித்து அதை எழுதி வருகின்றார்கள். அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வருகின்றார்கள். ஒவ்வொரு நிலைக்கும் இப்போ எல்லாத்துக்குமே எக்ஸாம் இருக்குது. ஒன்றும் இல்லாத ஒரு டீச்சருக்கே நீட்டு, டாக்டருக்கு போனால் நீட்டு தேர்வு வேண்டியிருக்கு. அது மாதிரி டீச்சருக்கு போனால் அதுக்கு ஒரு தேர்வு இருக்குது. இப்படி ஒவ்வொன்றும் தேர்வு எழுதி கஷ்டப்பட்ட மக்கள் முன்னேறி வரும்போது 32 பேருக்கு சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய கூட்டத்தில் பாதிக்கப்பட்டதினாலே நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது அரசாங்க வேலையை கொடுத்திருக்க கூடாது. உங்கள் பண்ணையில் அல்லது நீங்கள் வைத்திருக்கீங்க, ஸ்கூல் வச்சிருக்கிறீங்க, அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு வேலையை கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலையை கொடுத்து உங்கள் சொந்த பணத்தை கொடுப்பதினாலே நான் தவறு சொல்ல மாட்டேன். இது அரசாங்க பணம், அரசாங்க வேலைக்காக அநேகர் காத்திருக்கின்றார்கள். அதனால் இது முற்றிலும் தவறு. இதை நான் நடுநிலையாளராக நான் சொல்லக்கூடியது என்னென்றால், ஒரு பக்கம் தவறு தான், இன்னொரு பக்கம் நீங்கள் நன்மை செய்யணும்னு நினச்சி அந்த மக்களுக்கு செய்கிறீங்க. ஆனால் இது ஏற்புடையது அல்ல. இது இப்படி செய்திருக்க கூடாது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரு மனுஷனா, ஒரு மனுஷத்தன்மையில் அந்த மக்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்புக்காக உங்களால் பாதிக்கப்பட்டதினாலே நீங்கள் கட்டாயம் செய்தான் ஆகும், செய்யுங்கள். உங்களை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அரசாங்க ஒரு முதலமைச்சராக
அரசாங்கத்திற்குரியதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். கான்ஸ்டியூஷனில் அப்படி இல்லவே இல்லை. என்ன, நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தான் நீங்கள் அரசாங்க வேலைக்கு வரணும்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும்போது அதை நீங்கள் மீறி செய்யும் பொழுது, முதலமைச்சராக இருந்து செய்யும் பொழுது கட்டாயம் தவறான காரியம் தான். சரி, அடுத்து என்ன சொல்றது? இவர் அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, வன்னியருக்காக இடஒதுக்கீடு அந்த சம்பவத்தில் வந்து 25 பேர் இறந்துருக்காங்க, அவங்களோட குடும்பத்துக்கும் நீங்கள் தரணும், இது பேசியிருக்காரு. பார்த்தீங்களா நீங்கள்? அதுதான் சொல்றாங்க. இன்னும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. இப்போ நான் கூட சொல்லலாம், இது நியாயமான விஷயம் தானே சார்? துப்பாக்கி போலீஸால துப்பாக்கி சூட் பண்ணி நல்ல விஷயம் தானே? ஆமா, துப்பாக்கி எப்போன்னு சொன்னா அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்னுடைய ஆன்மீகத்தில் கூட எத்தனை பேர் சாகுறாங்க, அதனால் கூப்பிட்டு நீங்கள் வேலை கொடுங்க, அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதனால் அரசாங்க கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது, சட்டம் ஒன்று இருக்குது, அரசாங்க சட்டம்னு ஒன்று இருக்குது. அதை மீறினது தவறான காரியம் முதலமைச்சர் செய்தது. அதனால் இது உங்களுக்கு புதிதான காரியம். அதனால் இதை படித்து கொள்ளுங்கள். இது நீங்கள் செய்தது தவறான காரியம். உங்கள் பணத்தை நீங்கள் கொடுங்க, உங்கள் கம்பெனிலேயோ உங்கள் ஸ்கூல்லையோ வேலையை கொடுங்க. அதை நாங்கள் என்றைக்கும் எதிர்க்க மாட்டோம். இப்போ அன்புமணி ராமதாஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்து திருமாவளவன் வருவார். ஏன்னா இவங்களாம் அவங்க உடன்பட்டு இருக்கிறாங்க, அந்த கூட்டணி கட்சியோடு இருக்கிறாங்க. அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியில் கேட்பாங்க, அடுத்து காங்கிரஸ் கட்சியில் கேட்பாங்க. என்ன, இப்படி ஒவ்வொருத்தரை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அரசாங்க வேலைக்காக பரீட்சை எழுதி காத்திருப்போர் பட்டியல் அப்படியே நின்று கொண்டு தான் இருக்கும். அவர்கள் வேலை கிடைக்காமல் போய்விடும். ஆகவே இதை சிந்தித்து செயல்பட முடியாக அன்பான தம்பி ஜோசப் விஜய்க்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே மாதிரியே திருமாவளவன் அவர்கள் வந்து டிவிகேவும் டிஎம்கேவும் ஒன்றா சேரணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த பிஜேபி எதிர்த்து 2 பேரும் ஒன்றா சேரணும் அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? திமுகவும் டிவிகேவும் எப்படிங்க ஒன்றா சேர முடியும்? ஒன்றா சேரணும்னு சொல்கிறாரு. இல்லை, திருமாவளவன் அதான் குட்டையை குழப்புவார். நான் ஆரம்பத்தில் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் திமுக தீவிரவாதி திருமாவளவன். நான் எவ்வளோ அடிபட்டுட்டார் திமுகவில். நானும் ஒரு காணொலியை பார்த்தேன். அதாவது நம்ம சீமான் அவர்கள் பேனாவை நொறுக்கு விடுவேன் என்று சொன்னதை குறித்து அருமையான ஒரு காணொலியில் நான் பார்க்குறேன். அருமையான திருமாவளவன் என்ன பேசுகிறாரு, பேனாவை நொறுக்கி விடுன்னு பக்கத்தில் உட்காந்து அவர்கள் குழாவி கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு வருகின்ற திருச்சி இடைத்தேர்தலிலும் ஒரு பொதுவான வேட்பாளராக அவரை உட்கார வைக்கணும் என்று திமுக விரும்புகின்றது என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் எப்படி திமுகவை கொண்டு போய் தாவேக்கால அவர் சேர்ப்பார்? இது சரியில்லையே. அதாவது திமுகவை விரட்டி அடித்தது தாவேக்கா, அதற்காக வந்த கட்சி தான் தாவேக்கா. திமுக விரட்டுவதற்காக தானே தவிர திமுகவை ஒன்றாக கூட்டி சேர்ப்பதற்காக அல்ல. அடுத்து தாவேக்கா எப்பொழுதுமே பிஜேபிக்கு அவர்கள் ஆதரவாளர்கள். கொள்கை எதிரின்னு சொல்லிருக்காங்க, ஆதரவாளர். எங்க கொள்கையில் 1000 இருக்கலாங்க. இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து 3 மாதம் தாங்க ஆச்சு. 3 மாதத்துக்குள்ள மத்திய அமைச்சகத்திலிருந்து இவங்க கேட்டதெல்லாம் ஒப்புதல் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இணக்கமாக இருக்கிறாங்க. அடுத்து பிரதமர் மோடி எந்த மாநிலத்திலும் சொல்லாத வார்த்தையை அவர் சொன்னார். இவர்கள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்ற நேரத்தில் பிரதமர் மோடி சொன்னார், மத்திய அரசின் ஆதரவு உங்களோடு கூட எப்பவும் இருக்கும், தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கும், விஜய் கட்சிக்கு இருக்கும் சொல்லிட்டாரு. அப்போ இதிலே புரிந்து கொள்ள வேண்டியதுதான், இவர்கள் தாவேகா என்கின்ற கட்சி பிஜேபியோடு கூட இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான், இருக்கத்தான் செய்யணும். இல்லாவிட்டால் தமிழக மக்களுக்கு அது நல்லதாக இருக்காது. தமிழக மக்களுக்கு நன்மை அடைய வேண்டும்னா தாவேகா கட்சி பிஜேபியோடு இணைந்துதான் இருக்க வேண்டும். அதுதான் நல்லது. ஏதோ ஒரு இடத்துல சட்டசபையில் யாரோ ஒருத்தர் இந்த பிஜேபியை குறித்து தவறாக சொல்ல வந்தப்போ சபாநாயகர் தடுத்து நிறுத்தினார். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உடனே அதெல்லாம் இங்கே பேசாதீங்க, அதை இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு டக்குன்னு சபாநாயகரை இடைமறித்து சொன்னார். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியதுதான். தாவேகா பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருக்கும், இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும். அது மாதிரி திருமாவளவன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, நாங்கள் சனாதனத்தை பற்றி ஒழிப்போன்னு சொல்றாரு சார், அவர் பேசியிருக்காரு. ஆமாங்க, திருமாவளவன் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லிட்டே தான் இருக்குது. ஏன்னா திமுகவுடைய ஆதரவாளர் அவர். திமுக என்னத்தான் அவருக்கு வந்து துரோகம் பண்ணாலும் இவருக்குள்ள இந்த திமுகவுடைய ஜீன் இறங்கிடுச்சு. ஆனால் திரும்ப திரும்ப திமுக தான் ஆதரவாக இருக்கிறார். நான் திரும்ப நான் கேட்குறேன், இப்போ கூட உங்களுக்கு கொடுத்தாங்க, உங்களுக்கு 10 தொகுதி உங்களுக்கு கொடுத்துருந்தா கூட நான் பாராட்டலாம்.
நீங்கள் திமுகவை பாராட்டலாம். இத்தனை வருடமாக நீங்கள் இருந்து திமுகவோட கூட இருந்து உங்களுக்கு கொடுத்தது வெறும் 2 தொகுதி தான். 4 தொகுதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன்ல, 4 தொகுதி தான் கொடுத்தாங்க. ஏன் உங்களுக்கு 10 தொகுதி கொடுக்கல? அப்போது இன்னும் உங்களை நசுக்கிறாங்க திமுக. நீங்கள் திமுக முதுகில் ஏறி நீங்கள் சவாரி பண்ண நினைக்கிறீங்களே தவிர தன்னிச்சையாக இப்போ வந்தார் விஜய். 2 வருஷம் தான் ஆச்சு ஒரு கட்சியை ஆரம்பித்து, நிலைத்து நின்ட்டார்ல. ஏன் உங்களால் முடியல? இப்படி தான் பேசிக்கிட்டு குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சரியான கொள்கை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார், நேற்று தினம் வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ணாமலை அவர்கள் ஒரு முதல் மாநாடு நடத்தியிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் இந்து தான், ஆனால் என்னோட மதத்தையும் என்னோட சாதியையும் நான் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வருவேன், வெளியே ஒரு மனிதனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இந்துன்றது, இஸ்லாம்ன்றது, சீக்கியர்ன்றது, கிறிஸ்தவன்றது இதெல்லாம் நான் மதமாகவே முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முதல் காரியம் இதெல்லாம் மனுஷர்களாக ஏற்படுத்தப்பட்ட காரியங்கள். நாம தான் பிரிச்சுக்கிட்டோம். ஒன்று நாம் ஒரு வழியை எடுத்துக்கிறோம். அந்த வழி நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர அதை வெளிப்படுத்துறதுனால ஒன்றும் காரியம் ஆக போகிறது கிடையாது. ஒருவேளை நான் கிறிஸ்தவ ஆன்மீக தலைவராக இருந்தாலும் இந்துக்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன். இந்துக்கள் தான் எனக்கு நண்பர்கள். இந்துக்களுடைய எல்லா நிலைகளையும் நான் புரிந்து அவர்களை என்னுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். நான் கிறிஸ்தவத்தை நான் முடக்கி வீட்டில் வச்சுட்டு வந்தேன், நான் இந்துக்களோடு பழகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி ஒரு பொய் பேசுகிறவன் உலகத்திலே கிடையாதுன்னு அர்த்தம். ஆகவே மதம் என்பது எந்த நிலையிலும் நம்மை காப்பாற்றாது. அதனால் ஒரு பொது வெளியில் வரும் பொழுது ஒரு நல்ல தலைவருக்கு அடையாளம் என்னன்னா, நான் ஒரு மனுஷன், நான் ஒரு தனி மனிதன் என்று சொல்லுவதுதான் அடையாளமே தவிர நான் இந்துவாக இருக்கின்றேன், கிறிஸ்தவனாக இருக்கின்றேன், இஸ்லாமியாக இருக்கின்றேன் என்று சொல்வது அடையாளமே கிடையாது. அது மனிதத்துவத்திற்கு எதிரான காரியம். சார், அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஆன்மீகத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஓகேங்களா? இப்போ போதையில்லா தமிழகத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நேற்று அதை தான் அவரும் சொல்கிறாரு, நாங்கள் அதை முன்னெடுத்து நாங்கள் 31க்கு நாங்கள் போவோம் அப்படின்னு. அதாவது இப்போது வி த லீடர்ஸ் என்று சொல்லி நாம் எல்லாரும் தலைவர்கள் என்று சொல்லி அது ஒரு நிச்சயமாக ட்ரஸ்டாக தான் இருக்கும். ட்ரஸ்ட் இல்லாமல் அது இருக்காது. ஆக ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும். பண்ணாமல் இந்த இயக்கத்தை அவர் ஆரம்பிச்சிருக்க முடியாது, முதல் காரியம். அடுத்தது இந்த ட்ரஸ்ட்டை 7 வருஷமாக அவர் செய்கிறாருன்னு சொல்கிறார். அவரே நேற்று மேடையில் பேசும்போது அவர் என்ன சொன்னார், நான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும் போது எனக்கு இருந்த ஆஃபீஸர், ட்ரைனிங் பீரியடில் இருக்கும் போது எனக்கு இருந்த ஆஃபீஸர் இந்த மாதிரி போதை இல்லாத இதை நமக்கு செய்யணும், ஆக இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் எடுத்து செய்யணும், அந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்து செய்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். நல்ல ஒரு காரியம் அது, நான் வரவேற்கின்றேன், நிச்சயமாக நான் அதில் ஆதரிக்கின்றேன். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இப்போ நாங்கள் ஆன்மீகத்தில் இருக்கோம். எங்களுடைய ஆன்மீகத்தில் உள்ள ஒரே ஒரு கோட்பாடுன்னா, மனுஷர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். அது எதுவானா இருக்கலாம், அது போதையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மனுஷர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும். அதை எதையெல்லாம் தடுத்தால், எதையெல்லாம் தடையாக இருந்தால் மனுஷர்கள் நன்றாக இருக்க முடியும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆக இதுதான் முக்கியமான காரியம். போதையில்லாத தமிழகத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்னு இந்த மாதத்தில் ஒயிட் பேண்ட் போட்டாங்க, அடுத்த மாதத்தில் வேற ஏதாவது சொல்லி வேற ஏதாவது கலர் பேண்ட் போடுவாங்க. இவைகள் எல்லாம் ஒரு இயக்கமாக தான் இருக்குமே தவிர எந்த விதத்திலும் மனுஷர்களை இவர்கள் திருத்த முடியுமா என்றால் இல்லவே இல்லை. இந்த போதை இல்லாத தமிழகம் என்பது எல்லா ஆன்மீகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். எந்த ஆன்மீகத்திலையும் மக்கள் கெட்டு போவது என்பது எங்களுடைய சிந்தனையே கிடையாது. இந்த ஆன்மீக தலைவருக்கு அந்த சிந்தனையே கிடையாது. அடுத்தது இந்த வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஃபவுண்டேஷனை ஆரம்பித்தது அருமையான ஒரு அன்பர் ஒருத்தர் இருக்கின்றார், அவர் மஞ்சுநாத் அரதியான்னு சொல்லிட்டு, அவர் தான் இதுக்கு ஃபவுண்டரே வி த லீடர்ஸுக்கு. இதில் சீஃப் மென்டராக அருமையான அண்ணாமலை இருக்கின்றார். இன்றைக்கு வி த லீடர்ஸ் என்று சொல்லி 7 வருஷமாக இதை அவர்களோடு கூட இணைந்து செய்து கொண்டிருக்கின்றார். இதை தான் இப்போ அதிகமாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. முதலாவது அரசாங்கம் இந்த டாஸ்மாகை ஒழித்தால்தான். முன்னொரு காலத்தில் நான் அறிந்து ஏறக்குறைய 40 வருஷத்துக்கு முன்பதாக இந்த கடைகள்லாம் மூடப்பட்டு என்ன செய்தார்கள் என்றால், இதற்கென்று சொல்லி லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கினா அந்த ஒயின் ஷாப்லேயே இந்த
பாட்டில்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. இதுக்காக லைசன்ஸ் அப்ளை பண்ணி கவர்மெண்ட்டில் வாங்கி அப்படி ஒரு நிலைமை இருந்தது. அப்படி ஒரு வேளை இவர்கள் மாற்றுவார்னா கொஞ்சம் இவைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேனே தவிர, அவர் எடுத்திருக்கின்ற முயற்சியை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். எந்த நாட்டிலும் சரி, எந்த ஒரு நபரும் சரி, அடுத்தவன் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டான். ஏன் குடிகாரனே நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, என்னப்பா குடித்து கொண்டே இருக்கின்றையே, உனக்கு குடிக்கணும்னு ஆசையாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவான்? தெரியாமல் நான் குடிக்க ஆரம்பித்தேங்க, என் ஃப்ரெண்ட்ஸு கூட சும்மா கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தேன், நாளடைவில் இது தினமும் குடிக்க வேண்டிய நிலையில் என்னை தள்ளப்பட்டது, அப்படிதான் சொல்லுவானே தவிர, தொடர்ந்து நீ குடிக்கணும் ஆசைப்பட்டியான்னு கேட்டால் என்ன சொல்லுவான்னா, இல்லைங்க நான் குடிக்கணும் எனக்கு இஷ்டமே இல்லைங்க, நான் நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன், நிறுத்த முடியலையே என்று சொல்லுவான். ஆக இப்படிப்பட்ட மகாநாடை வைத்துக்கொண்டு வீணான செலவை செய்வதை விட அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ட்ரைனிங் சென்டர், கவுன்சிலிங் சென்டரை வைக்கலாம். இந்த மாதிரி ஆட்களை அழைத்து வந்து அவர்களோடு கூட பேசி இந்த குடியை நிறுத்துவதற்கு என்ன வழி என்பதை சொல்லிக் கொடுத்தால் அது நலமாக இருக்கும். பொன்னான கருத்துக்களை இளையபாரதியார் பகிர்ந்ததுக்கே மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க.